ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்கு நடுவில் 100 வருடம் பழமையான ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் தண்ணீர் மட்டுமில்லை, ஒரு பெரிய ரகசியமும் மறைந்து கிடந்தது. தமிழ்நாட்டில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் மருதவனம். மருதவனத்தில் எல்லாரும் விவசாயம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருந்தது. மாலை 6 மணிக்கு பிறகு பழைய கிணற்றுக்கு யாரும் போகக்கூடாது. அந்த கிணற்றை எல்லோரும் மந்திரக் கிணறு என்று அழைத்தார்கள். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு நல்ல மனசுக்கார பையன் இருந்தான். அவன் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள். வீட்டில் பணமும் இல்லை. ஆனாலும் அருண் எப்போதும் தைரியமாக இருந்தான். ஒரு நாள் அருணின் அம்மா அவனிடம் சொன்னாள், அருண், நம்ம வீட்டுக்கு தண்ணீர் இல்லடா, கொஞ்சம் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வா. அது மாலை நேரம். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். அருண் பயந்தான். ஆனாலும் அம்மாவுக்காக பழைய கிணற்றுக்கு நடந்தான். கிணற்றின் அருகே சென்றதும் குளிர்ந்த காற்று வீசியது. மரங்கள் மெதுவாக ஆடின. திடீரென்று கிணற்றுக்குள் இருந்து ஒரு மென்மையான ஒளி வந்தது. அருண் அதிர்ச்சியுடன் கிணற்றுக்குள் பார்த்தான். அங்கே தண்ணீரின் மேல் ஒரு அழகான நீல மயில் நின்றிருந்தது. அந்த மயில் சாதாரண மயில் இல்லை. அதன் இறகுகள் நட்சத்திரம் போல மின்னின. மயில் மெதுவாக பேச ஆரம்பித்தது. அருண், பயப்படாதே. உன் நல்ல மனசுக்காக நான் உனக்கு உதவ வந்திருக்கிறேன். அருண் நடுங்கிய குரலில் கேட்டான். நீ யார்? மயில் சொன்னது. நான் இந்த கிணற்றை காக்கும் மந்திர மயில். இந்த கிராமம் ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்தது. ஆனால் பேராசை கொண்ட ஒரு மந்திரவாதி இந்த கிணற்றின் சக்தியை பூட்டி வைத்தான். அருண் ஆச்சரியப்பட்டான். அந்த சக்தியை எப்படி மீட்கலாம்? மயில் பதில் சொன்னது. நல்ல மனசு, தைரியம், உண்மை, இந்த 3ம் சேர்ந்தால்தான் மந்திரம் திறக்கும். அதே நேரத்தில் கிணற்றின் பக்கத்தில் இருந்த கல் கதவு திறந்தது. அதன் உள்ளே இருண்ட பாதை ஒன்று தெரிந்தது. மயில் சொன்னது, அந்த பாதையின் முடிவில் ஒரு பொன் விளக்கு இருக்கும். அதை எடுத்து கிணற்றின் அருகே வைத்து ஏற்றினால் கிராமத்தின் துன்பம் தீரும். அருண் தைரியமாக அந்த பாதையில் நடந்தான். உள்ளே முழுக்க இருட்டு. சுவரில் பழைய ஓவியங்கள். காற்றில் மர்மமான சத்தம். சில அடிகள் சென்றதும் ஒரு பெரிய பாம்பு அவன் வழியை மறித்தது. அருண் பயந்தான். ஆனால் அவன் ஓடவில்லை. அவன் மெதுவாக சொன்னான், நான் யாருக்கும் தீங்கு செய்ய வரவில்லை. என் கிராமத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன். அந்த பாம்பு அவனை பார்த்தது. பிறகு மெதுவாக வழியை விட்டது. அருண் தொடர்ந்து நடந்தான். அடுத்த அறையில் பொன் நாணயங்கள் நிறைந்திருந்தன. நடுவில் ஒரு குரல் கேட்டது. அருண், இந்த பொன்னை எடுத்துக்கொள். நீ பணக்காரனாகலாம். விளக்கை மறந்துவிடு. அருண் ஒரு நிமிடம் யோசித்தான். அவன் அம்மாவுக்கு மருந்து வாங்க பணம் தேவை. ஆனாலும் கிராம மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள். அவன் சொன்னான், எனக்கு மட்டும் சந்தோஷம் வேண்டாம். என் கிராமம் முழுவதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த நாணயங்கள் உடனே மறைந்தன. அதன் பின்னால் ஒரு சிறிய மேடையில் பொன் விளக்கு இருந்தது. அருண் விளக்கை எடுத்தான். உடனே அந்த இடம் முழுவதும் ஒளியால் நிரம்பியது. அவன் கிணற்றின் அருகே திரும்பி வந்தான். மயில் மகிழ்ச்சியுடன் சொன்னது, அருண், நீ பேராசையை வென்றாய், பயத்தையும் வென்றாய். இப்போது விளக்கை ஏற்று. அருண் விளக்கை ஏற்றினான். அந்த நொடியில் கிணற்றிலிருந்து நீல ஒளி வானத்தை தொட்டது. வறண்ட நிலத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. வயல்கள் பசுமையாக மாறின. கிராம மக்கள் எல்லோரும் ஓடி வந்தார்கள். அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அருணின் அம்மா உடல் நலம் பெற ஆரம்பித்தாள். கிராமத்தில் தண்ணீர் பிரச்சனை முடிந்தது. மயில் மெதுவாக வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. போகும் முன் அது அருணிடம் சொன்னது, உண்மையான மந்திரம் கிணற்றில் இல்லை அருண். அது நல்ல மனசுள்ள மனிதர்களுக்குள் தான் இருக்கிறது. அந்த நாளிலிருந்து மருதவனம் கிராமம் மீண்டும் செழிப்பான கிராமமாக மாறியது. அருண் ஒரு சாதாரண பையன்தான். ஆனால் அவன் நல்ல மனசு ஒரு கிராமத்தையே காப்பாற்றியது. மாறல் நல்ல மனசும் தைரியமும் இருந்தால் எந்த இருட்டையும் ஒளியாக மாற்ற முடியும். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.